அப்போ சொன்னாங்க ஒரு 4 பேர் சண்டை ஓடுவாங்க கையிலேயே கட்டிக்கிட்டு சாராயம். அந்த காலத்தில் எங்கள் ஊரில் நடந்தது. அவன் எவன்டா டே அந்த மந்தைக்கிட்ட எவன்டா சத்தம் போடுறவன், அடே ஐயா வர்றாரா அப்படின்னு கையிலே இறக்கி விடுவாங்க. யாரா அங்குச்சாமி என்னடா என்னடா சண்டை ஓடுறிய? இல்லைங்கய்யா சும்மா தாங்கய்யா போங்கடா. அப்போ பயந்தாங்க. இப்போ 4 பேர் சண்டை ஓடுக்கிட்டு இருப்பாங்க. அதே பெரிய ஆள் போனார் வேட்டியை தூக்கி கட்டிக்கிட்டு. அது எவன்டா அங்கே சண்டை ஓடுறவன். 4 பேர் அவங்க வீட்டுக்கு போல திருப்பி இந்த ஆளை நோக்கியே வர்றாங்க. என்னடா சொன்னேன் எங்களை? இல்லை போங்கடான்னு சொன்னேன். என்ன போங்கடான்னு சொல்லி பாடுறா, சொல்லி பாரு என்ன பண்ணி போடுவோமா பாஞ்சு வைப்போம். ஏன் இப்படி நடக்குதுன்னா பெரிய ஆளுக சின்ன பயலுக தண்ணி அடித்தாலும் நீ ஒதுங்கி போனேன்னா உன் மரியாதை உன் கூட இருக்கும். ஒரு சில பெரிய ஆளுகளை எச்சி புத்தியோடு இவனும் போய் கட்டிங்காக உட்காந்துருக்கேன். அப்புறம் அவங்க குடிச்சு போட்டு உன்னை விழுத்தாடி போட்டு மிதிக்கத்தானே செய்வேன். உலகம் அப்படித்தான் இருக்குது. அதனால் எல்லாருமே ஒன்று பெரிய சொல்கிறத கேளுங்க. பெத்த தாய் தகப்பன் சொல்கிறத பிள்ளைகளை கேளுங்க. மழை வருதா? மழை வரணும். மழை வந்தாத்தான் கருப்புச்சாமியை அருள் இருக்குன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் எதுக்காக நாடகம் வச்சியே? நல்ல அக்னி நட்சத்திரம் மாதிரி வெயில் அடித்து மண்டை மசெல்லாம் கருகுமுன்னா நாடகம் வச்சேன். மழை வேணும், விவசாயம் நல்லா இருக்கணும், நம்ம தாய் வழியெல்லாம் நல்லா இருக்கணும் தானே நாடகம் வச்ச கருப்புச்சாமிக்கு. மழை வேயட்டும், மழை வேயட்டும். என்ன கருத்திலும் பொண்ணல் வளரக்கூடிய ஐயா மறுபடியும் பாடியை விட்டீங்க. பாடியை விட்டு மதுரை நல்ல மாவட்டம் என் மேலூர் பட்டம் என் கம்பூர் சேகர 50 கிராமத்தில் இருக்கக்கூடிய உனக்கு உடம்பெல்லாம் சந்தனா எப்பனைக்கு 18 படியில ஊதுவத்தி வட அடிக்குத போட்டா. இந்த 50 மக்கள் ஆதி ஒரு காலம் எங்க ஐயாக்க உள்ள காலம் பழைய கிழவங்க உள்ள காலத்தில இங்க பசி எடுத்த பிள்ளைக்கு பசிய மத்தி இந்த 50 மக்களை கைகால சுகத்தோட காக்க கூடியடா என் பொல்லாத ஸ்ரீ கருப்பசாமி கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு என் சாமி ஒரு கிராம பொதுமக்கள் முன்னிலையிலும் சுற்று வட்டார கிராம பொதுமக்கள் அன்போடு நடக்கக்கூடிய நாடகம். இங்க நாடகம் நடக்குது. மலைக்கு பயந்துட்டு கூட்டமெல்லாம் வீட்டுக்கு போனாலே எங்க பேமெண்ட்டை வாங்காம போக மாட்டேன் என் சாமி. நடிபச வேந்தன் நடிபச மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் புதுக்கோட்டை அருகாமுள்ள மேலப்பட்டையை சேர்ந்த கருப்பு நிலா. இந்த மேடைகளே வசீல குரலால் உங்கள் மனதில் இடம் பிடிக்க காத்து கொண்டிருக்கிற 3 போல தூக்கத்தோடு எழுந்து வந்து பவுடரை போட்டு முருகனாக தோன்றக்கூடிய எனது அன்பு வாத்தியார் KPA காளிமுத்து அவர்கள் வேடன் விருத்தனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். குயிலிலும் இனிமையான கோயிலவாணி கொஞ்சமொழி பேசு ரஞ்சிதம். எத்தனை வள்ளிகள் நாடக உலகத்தில் இருந்தாலும் ஒவ்வொரு நடிகருக்கும் ஒவ்வொரு வள்ளிக்கும் தனித்தனி திறமை உண்டு. ஆனால் வந்திருக்க வள்ளிக்கு அதிக திறமை உண்டு. எத்தனையோ நாரதர்களை சண்டைக்கு இழுத்து இன்னைக்கு போட்டி ஓட கூப்பிடக்கூடிய அன்பு சகோதரி மன்னார்குடி அபிராமி அவர்கள் வள்ளியாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். பாட்டுக்கென்று வளர்ந்து பாட்டுக்கென்றே வாழ்ந்து இன்னும் உடம்பை குறைக்க முடியாமல் கிட்டத்தட்ட ஒன்றைய போல செகதியிலே ஐரமீன் பிடிச்ச மனிதர் போல் வந்து நிற்கக்கூடிய எனது அன்பு மச்சான் தீர்காலினுடைய எதிரொலி புதுக்கோட்டை சங்கத்துக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற உங்களை எல்லாம் அவர் பாட்டுக்கு உங்களை அறியாமல் கைதட்டுவீங்க அன்பு மச்சான் TR மகாலிங்கம் அவர்கள் நாரதராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். அரே கூட்டம் கலைஞ்சாலும் யூடியூப்ல இருக்கிற 2 பேரும் போயிடாதீடா. எனக்கு ஒத்தையில் வர பயந்து இடக்கும்டா. அங்கே வர கொடையை எப்படி பிடிச்சி நிற்கிறாங்க வரட்டு. ஹார்மோனிய கலையரசு, பின்பாட்டு டூப்ரஸு. ஏன்னா பெரிய பெரிய ஹார்மோனிய சக்கரவர்த்தியை நான் சந்தித்தேன். பெரிய பெரிய மிருதங்க என் தம்பி காளீஸ்வரிய மாதிரி ஆளுகள்லாம் சந்தித்து வந்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் எந்த பெட்டிக்காரர்களும் வயசிலே நான் சிறியவனாக இருந்தாலும் கலைக்கும் தொழிலுக்கு மதிப்பு கொடுப்பாங்க. ஆனால் அந்த முட்டைக்கடை ஓனர் மையன் நீ ஈனப்பயல் பெட்டிக்காரன் இவன் என்னை நோத்தாங்கும்மா என்கிறார். ஆனால் 50 மக்கள்கிட்ட நான் காட்டி கொடுத்துருவேன் இவனை. நீ பெரிய பெட்டிக்காரனாக இருந்தா இந்த என் மக்கள் எல்லாம் நீ பாடுற பாட்டுக்கு கைதட்டிருச்சுன்னா
என்னைய நீ என்ன வேணாலும் எங்கள் அப்பத்தாவை கூட தோண்டி கூட வை. ஐயா இங்கே பாடத்தை கவனிங்க. சோத்து புல் அடித்தாதே நீங்கள்லாம் போகணும். இப்போ விளையாட்டு புல் அடிச்சிருக்கேன், பிள்ளைய விளையாண்டுட்டு வந்துருங்க. நீங்கள் ஒன்றுக்கு வந்தால் கூட அங்கேயே இருங்க, விஸ்பர் தானே. ஆறுமணிய கலையரசு பின்பாட்டு இசைமுரசு என் அன்பு தம்பி. அவன் பாட்டு பிடிச்சிருந்தாத்தையும் கைதட்டணும். பெட்டிக்கார என்னை மொக்கு முண்டையெல்லாம் சொன்னாங்கய்யா, உங்களுக்காகத்தான் வரேன், இல்லைன்னா தாயிலே காசை வெட்டி போட்டு சொல்லிவிட்டு எப்படி உட்காந்துருக்கேன் பாரு. அதெல்லாம் காதன்ட்டேன் மாதிரி இருந்தா அப்படியே என் அன்பு தம்பி. பேர் என்னப்பா? புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த TR மணிகண்டன் அவர்கள் ஆறுமணிய பெண்பாடல். ஆத்தா ஒன்றேளே அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க தூரி கட்டி ஆட ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு தலதோட்ட பார்த்தாலே சேத்தனைக்கே தோணும் செத்தாலும் என்ன பொத்த வேணும். ஓய் செத்தாலும் என்ன பொத்த வேணும். அத்தா ஒன்றேளே அந்த ஆகாயத்தை போல, அத்தா ஒன்றேளே அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க தூரி கட்டி ஆட ஆத்தில மீன் பிடிக்க அப்பனுக்கு தலதோட்ட பார்த்தாலே சேத்தனைக்கு தோணும் செத்தாலும் என்ன பொத்த வேணும். ஓ செத்தாலும் என்ன பொத்த வேணும். இடுப்புல கட்டிக்கிட்டு நீச்சல் பழகினது புஞ்சேனதானே பண்ண புஞ்சோனதானே. இடுப்புல கட்டிக்கிட்டு நீச்சல் பழகினது புஞ்சேனதானே பண்ண புஞ்சோனதானே. பெருந்தர விரிப்புலதா படுத்து கிடந்ததும் ஒன்றேனதானே பண்ண பூஞ்சோனதானே. இறைச்சில காயும் போது வானவில்லா தெரியும். இது போன சேலைக்கின்னும் சோக கதை புரியும். கஞ்சி கொண்டு போகையிலே சும்மாடா இருக்கும். சேலை கட்டி இறைச்ச தண்ணி சக்கரையாயிருக்கும். நீ சேலை கட்டி இறைச்ச தண்ணி சக்கரையாயிருக்கும். அத்தா ஒன்றேளே அந்த ஆகாயத்தை போல, அத்தா ஒன்றேளே. அக்கா கட்டி பழகினதும் ஆடு கட்டி மேய்ச்சதும் ஒன்றேனதானே பண்ண பூஞ்சோனதானே. அக்கா கட்டி பழகினதும் ஆடு கட்டி மேய்ச்சதும் ஒன்றேனதானே பண்ண பூஞ்சோனதானே. வெக்கையில விசிறியாகும் வெயிலுக்குள்ளே குடையாகும் ஒன்றேனதானே பண்ண பூஞ்சோனதானே. பொட்டிக்குள்ள மடிச்சு வச்ச அழகு மொத்த மாலை ஏம்மா. பொட்டிக்குள்ள மடிச்சு வச்ச அழகு மொத்த மாலை காயம்பட்ட விரல்களுக்கு கட்டு போடும் சேலை. மயிலிறகவும் சேலை மனசுக்குள்ள விரியும். வெளுத்த சேலை திரி விளக்கு போட்டா எரியும். வெளுத்த
விளக்கு போட்டா எரியும் அத்தா ஒன்றைகளை அந்த ஆகாயத்தை போல அத்தா ஒன்றைகளை அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க தூரி கட்டி ஆட ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு தலத ஒட்ட பத்தால சேர்த்தனைக்க தோணும் நான் செத்தாலும் என்ன பொத்த வேணும் ஓ செத்தாலும் என்ன பொத்த வேணும் ஓ செத்தாலும் என்ன பொத்த வேணும் ஓ செத்தாலும் என்ன பொத்த வேணும். என் தாய் வழியை தட்டினதுனால நீ பொழைச்சிக்கிட்ட வெண்ணமேனே. ஆமாங்க. அடுத்த மேடையில் நீ சொன்னீங்கன்னா உனக்கு திங்கிறதுக்கு பல்லு இருக்காது. இந்த கடலப்பருப்பு ஆளுக்கு மட்டும் வாங்குங்க தாய். காசு இல்லாட்டா ஒரு பொம்பளை தோடை கழட்டி போட்டால் எல்லாத்துக்கும் வாங்கி கொடுக்கலாம், வாங்கி கொடு. அப்போ இப்படிலாம் வராது. அடுத்து வரும்போதெல்லாம் ஆணி ஷூவை போட்டுக்கிட்டு தருக்கு புருக்குன்னு மிதிச்சுன்னா பயத்தில் வாங்கிடுவாங்க. பாவம் என்ன வயிற்று பொழப்புக்காக. நீங்கள் உள்ளே வாங்க, இப்போ மொத்தத்தையும் நான் வாங்கிக்கிறேன். மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்கத்துவான் கோடகிரி குமரன் என் அன்பு தம்பி மேடையிலே அமர்ந்திருப்பது ஒரு கலை அழகு வேண்டும். ஆனால் வயதிலே சிறியவனாக இருந்தாலும் அவனுடைய திறமை உயர்ந்தவை. இவங்க வாத்தியார் சாதாரண ஆள் கிடையாது. இந்த மிருதங்கம் வாசிக்கிற தம்பியை ஆவுடையார் கோயில் பெரிய ஒரு வாத்தியார் பிறந்தக மோகன்தாஸ், மிருதங்க மோகன்தாஸ் அவருடைய அன்பு மாணவன் எனது அன்பு தம்பி. சென்ற இடமெல்லாம் மாடு விளையாடுமுண்டுவாங்க எல்லா மாடும். அந்த மாதிரி இந்த மாடு சென்று இடமெல்லாம் ஒரு வெற்றி வாகை சூடி வரக்கூடிய இந்த காளையை ஐவத்தான்பட்டி மக்கள் மத்தியில் வைக்கிறேன். இந்த மிருதங்க சக்கரவர்த்தி பிறந்த பூமி எந்த ஊருனா புதுக்கோட்டை அருகாமல் உள்ள ரெட்டையாளத்தை சேர்ந்த எம் காளீஸ்வரன் அவர்கள் உங்கள் மத்தியில் மிருதங்கத்தை இசைப்பார்கள்.
பெரும்பாலும் ஒரு சில ஊர்ல எல்லாம் இந்த வாசிக்கும் போது ஏன் போட்டு அடிச்சு கிடக்காக நிப்பாட்டுங்கன்னு சொல்லுவியே, சொல்லக்கூடாது. இவர்கிட்ட என்ன திறமை இருக்குது அப்படின்றது இந்த பேர் சொல்லும் போது தான் அவங்க திறமையே தெரிய வரும். அன்பு தம்பிக்காக நான் கைதட்டேன். பலவாத்திய மன்னன், பலவாத்திய மாஸ்டர். மாஸ்டர்னு சொல்லும்போது நீங்கள் தப்பாக இருக்கக்கூடாது. மாஸ்டர்னு சொல்கிறானே எங்கன்னா புரோட்டா போகிறவனை கூட்டு வந்துட்டான்னு நினைப்பீங்க. அதெல்லாம் கிடையாது. மாஸ்டர்னா ஹோட்டலில் எல்லா உணவும் தயார் செய்து தருபவர் தான் மாஸ்டர் என்று அழைப்பார்கள். அதே மாதிரி எல்லா கருவிகளையும் இசைக்கருவிகளையும் வைத்து வாசிப்பவர் தான் பலவாத்திய கலைஞர். எத்தனையோ பலவாத்திய சக்கரவர்த்தி இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் ஒரு திறமை உண்டு. அவரவர்கள் கலையை காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள், குடும்பத்தை காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அருள் இந்த ஐவத்தாம்பட்டிக்கு இவர் வர காரணம் என்று நீங்கள் எல்லாம் யோசிக்கலாம். ஏன்னா முகர்சிங் என்பது கோவிந்தராஜ் ஐயா, சீர்காழி கோவிந்தராஜ் ஐயா அந்த கருவி இல்லாமல் பாட்டை பாட மாட்டார். அது என்ன கருவின்னா டியூன் டியூன் டியூன்னு கேட்கும். அதை அவர் வாசிப்பார் முகர்சிங். அதை நீங்கள் யாரும் பார்க்கணுமுன்னா ஐயா அதை கொடுங்கய்யா, அந்த கருவியை கொடுங்க. இதனுடைய விலை 70 ரூபாங்கய்யா. வேணுமுன்ற ஆள் வந்து உள்ளே வாங்கிக்கிறலாம். ஆனால் உதல்கள் வெட்டி போட்டுச்சுன்னா ஒரு 1.25 வருஷத்துக்கு உங்கள் வீட்டுக்கார அம்மாவுக்கு நீங்கள் முத்தம் கொடுக்க முடியாதுங்கய்யா, பிள்ளையும் தூக்கி கொஞ்சம் முடியாது. இதை ஒவ்வொரு ஆளுக்கு இதை பார்த்தாலே தெரியும். கட்லா மீன் தூண்டி முள்ளு மாதிரியே தெரியும் உங்களுக்கு. இதே அந்த முகர்சிங் டியூன் டியூன்னு கேட்குதா. இதையெல்லாம் வாசிக்கக்கூடிய ஒரு திறமையான பலவாத்திய கலைஞர்களுக்காக ஒரு கைதட்டு. ஏன் தட்டுனீங்க? வாச்சதுக்கப்புறம் தட்டணும். அவசரப்பட்டீங்களே. இதை அவர் வாசிக்காமல் அவர் வாட்டு தொங்க போட்டாருன்னு என்ன பண்ணுவீங்க? இந்தாங்க ஐயா, புதுக்கோட்டை ஏகே அருள் அவர்கள் ஆல்ரவுண்டை செய்ப்பார்கள். ஐயா அந்த மோகர் சிங் சொன்ன டியூன் டியூன்னு
அதை கொஞ்சம் மக்களுக்கு வாசிங்க, இல்லைன்னா மண்ணவாரி தூத்தி நான் தூத்திட்டேன். வாசிங்கய்யா, டியூன் டியூன் அடிங்க. என்ன போ ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காதியா. சொன்னாங்க நன்றி நன்றி. கைதட்டின இங்கே இருக்க 20 பேர் தான் நாடகம் பார்க்குறீங்க. அந்த அங்கே இருக்க ஒரு 30 பேர் இவங்க உசுரை கொடுத்து பொண்டாட்டி வழியை காப்பாற்றுறக்க அடிச்சிட்டு கிடக்காங்க. அதுக்கு பூரா நம்ம குற்றாலம் டூர் வந்தவங்க மாதிரி நல்லா செல்ஃபி எடுங்கத்தான். எங்களை எத்தனை மதிக்கலையே, அதுக்கு பேசாமல் செருப்புட்டு எரிஞ்சால் கூட உள்ளே போயிடுவேன். அருமையான ஊர்ரா. நான் என்ன பண்ண சொல்கிறேன். ஹலோ, சாரி பார்த்து டிஸ்டர்பன்ஸ். நன்றி ப்ரோ. சிறந்த முறையிலேயே இங்கே சீன்தால் அமைத்து கொண்டிருக்கும் ஒரு அருமையான கலைஞனை இங்கே அழைத்து வந்திருக்கிறேன். டிஆர் மகாலிங்கம், கேபி சுந்தரம்பால்லாம் இதே நாடக கலையிலிருந்து சினிமா துறைக்கு போனது எத்தனை பேரை அறிந்திருப்பீங்க. அவர்களுக்கெல்லாம் தாளம் போட்டவர் தான் இங்கே வந்திருக்கிற தாள கலைஞர். அருமையான மனிதன். தாளம் போட சொன்னேன், குல்பி ஆச்சு வித்துக்கிட்டு இருக்கேன். கிணி கிணி கிணி. புதுக்கோட்டை கே பார்த்தினூர் அவர்கள், பார்த்திபன் அவர்கள் சீன் தாளம். பார்த்தினூர்னு புரோட்டா கடைக்காரங்க. இந்த ஐவத்தாம்பட்டி கிராமத்திலே ஆதி காலத்திலே நம் முன்னோர்கள் இந்த கருப்பனை வணங்கினார்கள்.